அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் யாவரையும் பார்க்கிறதிலே மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு தேவ திட்டத்தோடு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். திட்டமில்லாமல் ஆண்டவர் ஒருவரையும் இங்கே கொண்டு வரவில்லை. ஆமென். உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? மாசிலாமணியா? சரி. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரத்யேகமாக நான் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, எது உங்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறதோ இயேசு அதை மாற்றி விடுவார். நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்களோ அதில் ஒரு அற்புதத்தை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நம்புகிற இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சரி, நாம் இன்றைக்கு சில வேத பகுதியை வேகமாய் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய காரியம் நம்ம மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள்? ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபையினுடைய போதகர் அருமையான பாஸ்டர் ஜோசப் கோகுல் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான மகளுக்காக நன்றி சொல்கிறேன், அம்மாவுக்காக நன்றி சொல்கிறேன், அப்பாவுக்காக நன்றி சொல்கிறேன், சபையினுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். விசேஷமாக எழுப்புதலக்கினி திருச்சபையில் வந்திருக்கிற குடும்பங்களுக்காக, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட எதை குறித்து பேச வேண்டும் என்று சிந்தித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பினுடைய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், நான் பேச போகிறது நான் யார். நான் யார். இங்க அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் யார்? நீங்க யாருன்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய பிள்ளை இல்லை. திடீர்னு வெளியே போகிறோம், வெளியே போகும்போது ஒருத்தர் டக்குன்னு கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் பேரை சொல்லுவீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க, எங்கேருந்து வந்தேன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிற ஒரு பெரிய கேள்வி, நீங்கள் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் தங்கள் யார் என்றே அறியாமல் வாழ்கிறார்கள். தான் எதுக்காக இருக்கிறோம், எதுக்காக பூமியில பிறந்தோம், ஏன் வாழ்றனே தெரியாம ஒரு கூட்டம் இப்பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் யார் என்று உங்களோடு கூட பேச ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலே உருவாகும் போதே அந்த பிள்ளைக்கென்று ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை உள்ள வயிற்றுல உருவாகும் போதே அந்த பிள்ளைக்கு இந்தந்த காலங்களில் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு வரைபடம் அந்த பிள்ளைக்கு நேராக வைக்கப்படுகிறது. வீடு கட்டுறவங்க ஒரு வரைபடம் இல்லாமல் வீட்டை என்ன செய்வதில்லை, கட்டுவதில்லை. ஒரு உலக பிரகாரமா ஒரு வீட்டை கட்டும் போதே வரைபடம் இல்லாமல் மனிதர்கள் கட்டாமல் இருக்கிற போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் ஒரு கருவை, ஒரு மனுஷனை பூமிக்கு அனுப்பும் போது அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஒருவராகிலும் என்னமோ நான் சும்மா பூமிக்கு வந்தேன், என்னமோ வாழ்றேன், ஏதோ சாகிறேன் என்பதாக உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்வை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் நீங்கள் யாரும் இந்த பூமிக்கு என்ன பண்ணல, வரல. சில நேரங்களை சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒண்ணுமே இல்லாதவன், உனக்கு ஒரு அறிவும் இல்லை, உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ இப்படித்தான் அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் தாயின் வயிற்றிலே உன்னை அனுப்புகிற போது உன்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ திட்டம் இல்லாமல் நீ இந்த பூமிக்கு வரவில்லை. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. சில நேரத்தில் சிலர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க சில பேரை நினைப்பீங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஒருவரையும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பூமிக்கு அனுப்பவில்லை. ஒரு திட்டத்தோட தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு கரு உருவாகிற போது சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரணுக்கள் தாயின் வயிற்றிலே உருவாகிறதாம். ஆனால் 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரணுக்களிலே ஒரு உயிரணு மாத்திரம் பூமிக்கு வருகிறது. அந்த உயிரணுவா உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ பிறக்கும் போது 99,999 பேரை கொன்றுவிட்டு அவர்களை ஜெயித்து விட்டு பூமிக்கு வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை பிறக்கும் போதே ஆண்டவர் ஜெயிக்க பண்ணியிருக்கிறார். நீ பிறக்கும் போதே தோற்று வரல. உன் வாழ்க்கையை ஆண்டவர் பூமிக்கு கொண்டு வரும்போது உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்தே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீ திட்டம் இல்லாமல் இந்த பூமிக்கு வரல.
ஒருவேளை நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் போகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சவால் விட்டு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உன் வாழ்வை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிறக்கும் போதே உன்னை ஜெயிக்க பண்ணிய ஆண்டவர் பிறக்க பண்ணிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பூமிக்கு வரும்போதே அத்தனை பேரை ஜெயிச்சுட்டு உன்னை வரப்பண்ணின ஆண்டவர் உன்னை வந்ததுக்கு அப்புறம் உன்னை தம்முடைய கரத்தில் எடுக்காமல் போய் விடுவாரோ, உன்னை நடத்தாமல் போய் விடுவாரோ, உனக்கான காரியத்தை செய்யாமல் போயிடுவாரோ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் பரம பிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர், காகங்களை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உன்னையும் பிழைப்பூட்டுவார். ஆமென், அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், ஒரு காக்கா குருவிக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் உன்னை போஷிக்காம போயிடுவாரோ, உன்னை நடத்தாம போயிடுவாரோ, உன்னை மேன்மைப்படுத்தாம போயிடுவாரோ. உன் கரங்களை பிடித்து சொல்றாரு, உன்னை ஒரு தேவ திட்டத்தோடு கூட நோக்கத்தோடு தான் இந்த பூமியில பறக்க பண்ணிருக்கிறேன். நீ தேவ திட்டம் இல்லாம இந்த பூமிக்கு வரல. ஆமென். அதனால சீக்கிரமா சாகணும்னு நினைக்காத. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற காலம் வரைக்கும் உயிரோடு கூட இருங்க, அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நீ எதை நினைச்சு சாக நினைக்கிறியோ, உங்க பேர் என்னம்மா? நீ எதை நினைச்சு சாக நினைக்கிறியோ, நீ சாகணுங்கிற எந்த அவசியம் இல்லை. கர்த்தர் உன் வாழ்வை திரும்ப கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. எது உன் வாழ்க்கையை மடிந்து போக பண்ண வேண்டும் என்று நீ பயப்படுகிறாயோ அது உன்னை கொன்று விடுவதில்லை. இயேசு உன்னை உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார், உன் வாழ்க்கையை கட்டும்படி விரும்புகிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்க இதயத்து மேல கையை வச்சு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். அப்ப என்ன குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யார் என்றால் என் மீது ஒரு தேவ நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலே நாளைக்கும் இருக்க போறது இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார், எல்லாவற்றையும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவார். வேதாகமத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய இந்த கேள்விக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் யார் என்கிற முதல் கேள்விக்கு நான் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் யார் என்றால் நான் ஜெபிக்கிறவன். நான் யாரு? ஜெபிக்கிறவன். இந்த கூட்டத்தினுடைய பெயர் என்ன? குடும்ப ஆசீர்வாத கூடுகை. முதலாவது, நான் யார் என்றால் நான் ஜெபிக்கிறவன். நான் அதுக்கு இன்னொரு பேரும் கொடுக்க விரும்புகிறேன். நாங்கள் யார் என்றால் எங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை உடையது. உலகத்தில் பிறந்த எல்லோருமே பிரார்த்தனையை நம்புகிறார்கள், எல்லோருமே ஜெபிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிற ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 65 சங்கீதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருகிறார்கள், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்க, ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஜெபமானது உங்கள் சூழ்நிலைகளை என்ன செய்துவிடும்? மாற்றிவிடும். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை செங்கடலுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறதை போன்றிருக்கலாம், ஆனால் ஜெபம் செங்கடலை 2ஆக பிளக்கும். ஒருவேளை நீங்கள் யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறதை போன்றிருக்கலாம், ஆனால் யோர்தானை ஜெபமானது 2ஆக பிளக்கும். ஒருவேளை எரிகோவுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறதை போன்றிருக்கலாம், உங்கள் ஜெபம் எரிகோவை உடைந்து விட பண்ணும். ஒருவேளை நீங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு போராட்ட களமாக இருக்கலாம், ஆனால் ஜெபம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. ஆமென், அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபம் என்னவென்றால் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே, தேவப்பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர்கள் தன்னை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் யார் என்றால் என் குடும்பம் எதுவென்றால் நான் ஜெபிக்கிறவன், என் குடும்பம் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க, எந்த குடும்பத்திலே ஜெபம் இல்லையோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை நம் சபைக்கு வரலாம், நம்முடைய கணவர் வரலாம், நம்முடைய மனைவி வரலாம், நம்முடைய பிள்ளைகள் வரலாம், ஆனால் பல ஆண்டுகளாக சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம சபையோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கலாம், சபைக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லைக்குள்ளே தனிப்பட்ட ஜெபம் இல்லையானால் நீங்கள் உதவியற்றவர்களாக மாறிவிடுவீர்கள்.
உங்கள் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லையானால் நீங்கள் உதவியற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம்னா, அவசர தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஜெபம் எப்ப வருதுன்னா, வியாதிப்படுகிற போது ஜெபம் வருகிற போது, பிரச்சனை வருகிற போது ஜெபம் வருகிறது, போராட்டம் வருகிற போது ஜெபம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் விரும்பவில்லை. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ உன் அவசர தேவைக்காக தேவ சமூகத்தில் வருகிற போது நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ ஒரு ஜெபிக்கிறவளாகவோ தேவனால் தொடப்பட முடியாது. நம்முடைய ஜெபம் அவசர தேவைகளுக்கான ஜெபமாக இருக்கக்கூடாது. நாம் எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் உங்கள் அவசர தேவைக்காக நிற்கிறீர்கள்? சில நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு வருவோம். எப்போ வருவோம்? நமக்கு வயிற்று வலி வரும்போது, தலைவலி வரும்போது, காய்ச்சல் வரும்போது இந்த ஆலயத்தை தேடி வருவோம். ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுல உன் தலைவலி சரியாரும், காய்ச்சல் சரியாரும். ஆனா நித்தியமாய் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் நீ இயேசுவை பின்பற்றி எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருந்தால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கை அவசியம். குடும்பமா நமக்குள்ள ஜெப வாழ்க்கை அவசியம். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய வீடுகளிலே ஒரு கிரமமான குடும்ப ஜெபம் இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் வீட்டில் கிரமமாக நான் தினந்தோறும் இத்தனை மணிக்கு நான் கூடி ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்துங்க. குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு குடும்பம் கூரையற்ற வீட்டிற்கு சமமான ஒன்று. நீங்கள் சைடில் செவுர் போட்டிருக்கலாம், கீழே எல்லாம் போட்டிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மேலே இல்லைன்னா எந்த வெயில் வேணாலும் உள்ள வரும், எந்த மழை வேணாலும் உள்ள வரும், உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் உள்ள வரும். குடும்ப ஜெபமே ஒரு வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் இப்படி பலிபீடத்திலிருந்து பகிரங்கமாய் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த வீட்டிலே கணவன் மனைவியும் இணைந்து ஜெபிக்கவில்லையோ அந்த குடும்பத்தின் மேல தேவ ஆசீர்வாதம் தங்குகிறதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே ஒருமனப்பட்டு இருவர் நின்றால் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இருவர் வேற யாரோ அல்ல, ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபம் பண்ணினால் உடனே அற்புதத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு கணவனும் மனைவியுமாக நீங்கள் எப்போது உங்கள் கைகளை கோர்த்து ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள்? கவனிக்கிறீங்களா? நீங்கள் கடைசியாக எப்பொழுது உங்கள் கணவருடைய கையை பிடித்து ஜெபம் பண்ணினீர்கள்? நீங்கள் கடைசியாக எப்பொழுது உங்கள் மனைவியினுடைய கையை பிடித்து ஜெபம் பண்ணினீர்கள்? ஜெபிக்க உட்கார்ந்தாவே ஒரு பாட்டில் ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு என்ன செஞ்சிரும்? போயிடும். ஒரு பாட்டில் ஆரம்பித்து சண்டையிலே முடிகிற குடும்ப ஜெபத்தை காண்கிறோம். பிசாசானவன் தன் பாதாளத்தின் வல்லமை முழுதும் திரட்டி உன் குடும்ப ஜெபத்தை தடுத்து நிறுத்த முடியுமானால் அதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால் உன் ஜெபத்துக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய மகிமை, அவ்வளவு பெரிய வல்லமை. நம்மால இந்த குடும்ப ஜெபத்தை என்ன பண்ண முடியல? செய்ய முடியல, தொடர முடியல. ஒரு வாரம் ஜெபிக்கிறோம், 10 வாரம் ஜெபிக்கிறோம், 10 நாட்கள் ஜெபம் பண்றோம், ஒரு மாசம் ஜெபிக்கிறோம். அப்புறம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக குடும்ப ஜெபம் நின்று விடுகிறது. எல்லாவற்றையும் எதற்காக? எல்லாத்தையும் நம்ம எதிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்ல, எதிலுமே நம்ம சமரசம் செய்து கொள்றது இல்ல. நாம் எதிலே சமரசம் செய்து கொள்கிறோம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற குடும்ப ஜெபத்திலே சமரசம் செய்து கொள்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆண்டவர் உங்க எல்லைக்குள்ள உங்க குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நிறைய கடன் பிரதர், நிறைய கடன்ல போராடுற நீங்கள் அதை எழுதி வைத்து தொடர்ந்து கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை உங்கள் எல்லைக்குள்ளே ஆண்டவர் வெகு சீக்கிரமாக ஆண்டவர் நடப்பிப்பார். எது உனக்கு தேவையோ அதை எழுதி வைத்து கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவரே இவைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க ஒருமனப்பட்ட ஜெபம் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஆனா உங்களால் அப்படி ஜெபம் பண்ண முடியுதா? கணவன் மனைவி உட்காந்து ஜெபம் பண்ண முடியுதா? ஏமா உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஜெபிக்க முடியுதா? ஐயா ஜெபம் பண்ண முடியுதா? ஏன் ஜெபிக்க முடியல? நம்ம மனைவி தானே. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் கையை கோக்க முடியல? ஜெபிக்க கூட நிற்போம், ஆனால் கையால் என்ன பண்ண முடியாது. ஐயா பிடிக்க வருவார், அம்மா என்ன பண்ணுவாங்க? பேசாமல் இருக்க, நீங்கள் ஜெபம் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து ஜெபத்தில் உட்காருவேன். அம்மா பிடிக்க வருவாங்க, ஐயா என்ன பண்ணுவார்?
நீ பேசுகிறதெல்லாம் பேசுவேன், நீ அப்புறம் கையை பிடிக்க வரும், நீ கையை பிடிக்காது, நீ ஜெபம் பண்ணு. இங்கேயே எது கெட்டு போகுது? ஒருமனப்பாடு கெட்டு போயிடுது. ஒருமனப்பாடு கெட்டவொன்னே உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பார்? பிள்ளைகளை உட்கார வைத்து எத்தனை பேர் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? குடும்பத்திற்கென்று ஒரு ஜெப நேரம் எத்தனை வீடுகளுக்குள் இருக்கிறது? ஜெபம் நம்முடைய அவசர தேவைக்கான காரியமாக இராமல் குடும்ப ஜெபம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பல நேரங்கள் நம்ம டாக்டரை பயன்படுத்த நினைக்கிறோம். வியாதி வந்தால் மட்டும் அவருடைய சமூகத்தில் வர்றோம். இல்லை, அது இல்லை. அவர் நமக்குள்ளே நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆமென். ஜெபம், நான் யார் என்றால் நான் ஜெபிக்கிறவன். என் குடும்பம் எது என்றால் என் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். ஒரு தேவபக்தன் விதமாய் சொல்கிறார், ஜெபத்திற்கு பதில் அளிப்பதை என்று தேவன் வேறு எதுவும் செய்வதில்லை. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய வேலை என்னவாமா? உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது தானா? ஆமீன். வர மாட்டேங்குது. அப்ப நமக்கு இன்னும் பதில் வரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் சத்தமா நம்ம இன்னும் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், வேண்டிய அளவுக்கான ஜெபம் இன்னும் நம்ம எல்லைக்குள்ள வரல. ஒரு சின்ன கதவை ஒரு பையனை சொன்னா தள்ளிடுவான். ஒரு பெரிய கதவு, உருண்டு திரண்டு நிற்கக்கூடிய ஒரு கதவு, அதை தள்ள வேண்டுமானால் எல்லோரும் சேர்ந்துதான் என்ன பண்ணணும்? நமக்கு இன்னும் வேண்டிய அளவுக்கான ஜெபம் நமக்குள்ளே இல்லாம போகலாம். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படி விரும்புகிறார். யூடியூப் வேதாகமத்தினால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் ஜெபிப்பார்கள். சொல்லுங்க. வேதாகமத்தினால பெற்றெடுக்கப்பட்டவன் ஜெபம் பண்ணுவான். மீடியாவினால பெற்றெடுக்கப்பட்டவன் ஜெபத்தை வெறுப்பான். இந்த யூடியூப்ல எல்லா இடத்துலையும் என்ன சொல்றான்? நீ ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு நீ ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் ஜெபிக்க சொல்லி ஆண்டவருடைய பைபிள் சொல்லல. அது உன் பைபிள் வேற, என் பைபிள் ஜெபிப்பதை குறித்து பேசுகிறது. ஒரு மனிதனுக்கு ஜெபம் இல்லையானால் அவன் உதவியற்றவனாக மாறிவிடுகிறான். அப்ப ஆண்டவருடைய வேலையே என்னதானா? நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது தானா? ஆமென். நீங்க நம்புறீங்களா? நீங்க செய்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? என் வாழ்க்கையிலே என்னை அதிகமாக உந்து தள்ளின ஒரு விசுவாச வீரன் யார் என்றால் ஜார்ஜ் முல்லர். இந்த ஜார்ஜ் முல்லர் ஒரு அனாதை ஆசிரமம் ஒன்று நடத்தி கொண்டு வருகிறார். இவர் நடத்திட்டு வரும்போது ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பாலும் ரொட்டியும் இல்லை. பிள்ளைகள் பசியோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அந்த சாப்பிட்ற நேரம் வருது. அங்கே அவருடைய உதவியாளர் வந்து சொல்றார், ஐயா, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க ஒன்றுமில்லை என்பதாக சொல்லுகிறார். ஜார்ஜ் முல்லர் சொல்றாரு, நான் போய் ஜெபம் பண்ணுகிறேன், நீ போய் எல்லாவற்றையும் சாப்பிடும்படி உட்காரவை என்பதாக சொல்லுகிறார். உதவியாளர் நினைக்கிறார் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவர் போய் சாப்பிட உட்காரும்படி சொல்றாரு. ஆனால் அவர் வார்த்தையை தட்ட முடியாது. ஜார்ஜ் முல்லர் ஜெபிக்கும்படி தன் அறைக்குள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டார். நேரம் கடந்தது. பிள்ளைகள் சாப்பிடும்படி உட்காராங்க. அவங்க ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட உட்காருவாங்க. சாப்பிட்ற உட்காரக்கு முன்னாடி எப்பவுமே உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். எத்தனை பேர் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறீங்க? கொஞ்சம் கைதான் உயருது. நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கிற உங்க சாப்பாடு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஈவு. வெளியே எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான்? பரலோகத்தின் ஆண்டவர் அந்த சாப்பாட்டை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சாப்பாடை வீணாக்காதீர்கள். உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறத நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அதை உண்ணுங்கள். இப்போ ஜார்ஜ் முல்லர் உள்ள ஜெபிக்க போயிட்டாரு. உதவியாளர் போய் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் அந்த அறைக்குள்ளே வந்தார்கள். இவர் கேட்டார், எதற்கு வந்திருக்கிறீங்க? நாங்க ராஜாவினுடைய அரண்மனையினுடைய நடக்கிற ஒரு நிகழ்வுக்காக பெரிய பாலையும் நாங்க பெரிய ரொட்டிகளையும் கொண்டு போனோம். ஆனா போகிற வழியிலே வண்டி பழுதாகி விட்டது. நாங்கள் அழைத்து கேட்டோம் என்ன செய்வது என்பதாக சொல்லி அவர்கள் சொன்னார்கள், அருகில் இருக்கிற ஜார்ஜ் முல்லருடைய ஆசிரமத்துக்கு அதை கொடுத்து விடுங்க என்பதாக சொன்னார்கள். பாலும் ரொட்டியும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபம் உங்கள் எல்லைக்குள்ளே ஒரு பெரிய மகத்துவங்களை கொண்டு வரும். ஜெபம் உன்னை ஒரு நாளும் வெறுமையா இருக்க விடாது. ஜெபம் ஒரு நாளும் உன்னை குறைவுள்ளவனாக இருக்க விடாது. நீ ஜெபிக்கிறவனாக இருப்பாயானால் சகலமும் உன் எல்லைக்குள்ளே நிரம்பும், சகலமும் உன் எல்லைக்குள்ளே வந்து சேரும். என் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதை இல்லாமல் வேறு ஒன்றையும் செய்வதில்லை. ஆமென். அவருடைய வேலையை அதுதான். பிரச்சனை என்னன்னா நாம ஜெபிக்கிறது இல்லை. ஆமென். பிசாசு பல்வேறு இடங்களில் கொடுக்கிற உபதேசம் என்னவென்றால், ஜெபம் தேவையில்லைங்க, எதுக்குங்க அந்த ஜெபம் இந்த ஜெபம்? இல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், முழங்கால்கள் முடங்காமல் கைகளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் முழங்கால்கள் முடங்குறதோ அவனே கைகளிலே ஆசீர்வாதத்தை சுமப்பான். ஆமென். முழங்கால்கள் முடங்காம எது சுமக்க முடியாது? ஆசீர்வாதத்தை கைகளிலே சுமக்க முடியும். முழங்காலுக்கும் கைக்கும் சம்பந்தம் இருக்குயா? உன் முழங்காலில் காப்பு காக்காம கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படி சொல்கிறார். நான் யார் என்றால் ஜெபிக்கிறவன், என் குடும்பம் இதுவென்றால் ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஆமென். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய ஜெபத்திற்கு காத்திருக்கும்படி தம்முடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாராம். ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேகமாய் வாசிங்கள், நேரமில்லை. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. என்னமா என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பக்கத்து ஒரு கை கொடுத்து சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? எத்தனை மணிக்கு போகலாம், ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு, அதில் சொல்ல வேண்டாம். பக்கத்து ஒரு கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காம இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கல. ஆமாம். ஆண்டோட என்ன நீங்கள் புலம்புறீங்க தெரியுமா? நான் ஜெபத்துக்கு வர்றேன், நான் சர்ச்சுக்கு வர்றேன், நான் ஆண்டவருக்காக எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா? உங்களுக்கு கண் இருக்கா, உனக்கு காது இருக்கா, உனக்கு கை இருக்கான்னு எல்லாம் கேட்குறீங்களே. ஆண்டவர்கிட்ட உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. உன் ஜெபங்கள் இல்லாதபடினால தான் ஆண்டவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் தேவன் உங்கள் காரியத்தை சித்திக்கும்படி செய்வார். ஆமென். இன்றைக்கு இரவு சொல்லுகிறேன், ஒருவேளை ஜெப குறைவு உங்கள் எல்லைக்குள் இருக்குமானால், ஜெபம் முடிந்து உங்கள் வீடுகளுக்குள்ளே போகிற போது உட்கார்ந்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு ஜெப அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, என் காரியம் சித்திக்கணும்னு சொல்லு. நீ போகிற இடத்துல சில காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது. அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கவே இல்லை. நீ போயிட்டு சும்மா சும்மா திரும்பி வர்ற. ஆனால் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நீ சும்மா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உன் படகில ஏறி உன்னை நிரப்ப விரும்புகிறார். ஒன்றே ஒன்று தேவை, உன் விண்ணப்பத்தினுடைய ஆவி அவருக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அதே யாக்கோப்பு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோப்பு 5:16. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் செய்யும், அது மனப்பாடம் பண்ணலாமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கு. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. நீதிமான் சொல்கிறீங்களா? சொல்லுங்க, சும்மா ஒரு மூணு சொல்கிறீங்களா? நிறைய பேர் நம்மளை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள், நடிகர்கள் தோத்துருவாங்க. நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம வாய் என்ன செய்வோம், அசைப்பான். இல்லை இல்லை, அறிக்கை இடுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி நீங்க விண்ணப்பம் பண்ண போகிறீங்க. உங்கள் கரங்களிலே ஆண்டவர் சகலவற்றையும் கொண்டு வந்து நிரப்புவார். உன் கை சகலவற்றினாலும் நிரம்பும். நீங்க கவனிங்க, 5000 ஆண்கள். இங்கே ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? மேலேயும் பெண்கள் தான் அதிகம், கீழேயும் பெண்கள் தான் அதிகம். எல்லா இடத்துலையும் யார் தான் அதிகம்? அது நல்லதா கெட்டதா? ஏம்மா நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், யாருமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? பெண்கள் அதிகமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஏன் நல்லது? இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சுவிசேஷத்தின் செய்தியை ஒரு பெண்ணுடைய கரத்தில் கற்றுக் கொடுத்தார். பெண்களை ஆண்டவர் நம்புகிறார். இப்போ ஜெபம் எங்கிருந்து துவங்கணும்? அப்போ நம்மலாம் ஆமென். அதை முன்னாடியே சொல்லிட்டேன், 2 பேரும் கரங்கோர்த்து ஜெபம் பண்ணு. சரி, இப்போ புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? பொதுவாகவே இஸ்ரவேலுக்கு பிள்ளைகளுடைய கணக்குக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெண்கள், அவ்வளவு பிள்ளைகள், அவ்வளவு புருஷர்கள் நிரம்பி இருக்கிற இடத்திற்குள்ளே 3 நாள் வரை அவர்கள் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். எத்தனை நாள்? பாஸ் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஜெபம் முடியும்னு சொன்னார்? 9 மணிக்கு சொல்லியிருக்காரு. ஏன் நோட்டீஸில் எவ்வளோ எத்தனை மணி போட்டிருக்கீங்க? நோட்டீஸில் 8:30 போட்டிருக்கீங்களா? நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் மட்டும் 6 மணிக்கு ஜெபம்னா நீங்கள் மட்டும் 6:30 மணிக்கு வருவீங்க. நாங்கள் மட்டும் 8:30 மணின்னு போட்டால் 8:30 மணிக்கே முடிக்கணும்.
இயேசுடைய பிரசங்கத்தை ஜனங்கள் எத்தனை நாள் கேட்டார்கள்? உங்கள் பிரசங்கம் அப்படி இருந்தால் நாங்கள் 3 நாள் கேட்க மாட்டோமா என்னம்மா அப்படி? இயேசுடைய பிரசங்கத்தை 3 நாட்கள் கேட்டார்கள். 3 நாள் அவர்களுக்கு பசியே எடுக்கலையா? ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ 3 நாட்கள் கழித்து அப்பதான் அங்க சீசர்களுக்கு தான் ஞாபகம் வருது, ஐயோ அந்த ஜனங்க போகிற வழியே சோர்ந்துருவாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. என்ன உடனே அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அவன் கரத்தில் இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும். இருந்த புருஷர்களோ 5000, பெண்கள் அவ்வளவு பேர். அப்போ ஒரு பெரும் திரள் கூட்டத்துக்கு முன்பாக இருந்தது வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும். இயேசு அவைகளை தம்முடைய கரத்தில் வாங்கி ஜெபம் பண்ணினார், ஸ்தோத்திரம் செய்தார். இப்பொழுது அதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஜெபம் உங்கள் எல்லைக்குள்ளே மிகுதியானவர்களை எடுக்கும்படி செய்யும். ஆமென், அல்லேலூயா. அவர் தம்முடைய கரத்தின் கிரிகளுக்கு நீங்க ஜெபிக்கிறது குறித்து கட்டளை கொடுத்திருக்கார். என் பிள்ளை ஜெபம் பண்ணுவா, அவளுக்காக ஒரு அற்புதத்தை செய்யன்னு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கல்ல, வந்தவங்க ஏதாவது மழை இருந்துச்சா? வரும்போது இருந்துச்சா இல்லையா? இருந்துதான் இல்லையா? கொஞ்சம் சத்தமா ரெண்டுமே சொல்கிறீங்க. அப்போ கொஞ்சம் மழை வந்த மாதிரி இருந்துச்சு, மழை வராத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தூறல் விழுந்துச்சு. சரியா? சரி, ஆண்டவர் தம்முடைய கையினுடைய கிரிகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு நம்ம ஜெபம் பண்ணினா ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய காரணம், நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கையினுடைய கிரிகளுக்கு கட்டளை கொடுத்து உனக்கு என்ன தேவையோ அதை உன் கரத்தில் கத்தர் கொண்டு வந்து கொடுப்பார். நம்புறீங்களா? இது சாத்தியமா? தேவனால் செய்ய முடியுமா? இது இன்னைக்கு நடக்குமா? சில பேர் சொல்றது பைபிள் காலத்தில் நடக்குங்க, இப்பெல்லாம் நடக்காதுங்க. பைபிள் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அற்புதங்கள் இன்றைக்கும் உண்மை. ஆமென். நான் அனுபவங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. அந்த அனுபவங்கள் அவசியம் இல்லை. வேதாகமே அநேக அனுபவங்களை காண்பிக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் உடனே உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுகிட்ட ஒரு நாளில் எல்லாம் ஒரு பெரிய திரள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிற போது ஒரு கூட்டம் இயேசுவை பார்த்து கேட்கிறது, ஆண்டவரை நாங்கள் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ நியாயமல்லவோ என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா பேதுருவே, நம்ம யாருக்கும் இடரெல்லாம் இருக்க வேண்டாம், நீ நேராக கடலுக்கு போ. நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு? குஷியாக இருக்கும். ஏன்னா நம்மளால் எங்கேருந்து வந்தவர்? கடல்லேருந்து வந்தவர். நேராக நீ கடலுக்கு போ அப்படின்னா போட்டை பிடின்னு சொல்லுவார்னு பார்த்தா கடலுக்கு போய் ஒரு தூண்டில போடுங்கிறாரு. என்ன சொல்றாரு? தூண்டில போடு. தூண்டில போட்ட உடனே ஒரு மீன் அதில் என்ன செய்யும்? மாட்டும். சரி, அந்த மீன் மாட்டின உடனே அந்த மீனுடைய வாயை திறந்து பார். உள்ளே ஒரு காசு, ஒரு வெள்ளி காசை உள்ள அந்த மீன் வாயில் என்ன செஞ்சிருக்கும்? வச்சிருக்கும். அதை கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் செலுத்துங்கிறாரு. இப்போ பேதுருடைய கேள்வி என்னவா இருக்கும்? ஆண்டவரே, அவ்வளோ பெரிய கடல்ல நான் அந்த மீனை எங்க போய் என்ன பண்றது? தேடுறது. உனக்கு மீனை தெரியாது, ஆனா மீனுக்கு ஒன்று தெரியும். நீ எவனுக்காக காத்திருக்கிற அவசியம் இல்லை, நீ எதுக்காக காத்திருக்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் சகலவற்றையும் உனக்காக காத்திருக்கும்படி செய்வார். நீ போய் தூண்டில போடுறதா அவன் வேலை, உனக்காக மீன் காத்துட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், நீ இதுவரைக்கும் போட்ட வலையெல்லாம் போதியா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தூண்டில போட சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணி போய் கடலின் அருகே நின்று தூண்டில போடு. மீன் உன்னை நோக்கி வரும். கர்த்தர் உன் கரத்திலே அதை கொடுப்பார். உன் கரத்தின் கிரிகளுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணினா இயேசு அதை கேட்டு உடனே உனக்கான கிரியை நடப்பிப்பார். இன்றைக்கும் அற்புதங்கள் உண்மை. இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறது உண்மை. இன்றைக்கும் ஆண்டவர் எல்லைக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிறது உண்மை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு 3 kV ஜென்செட் இருந்தது. நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம். பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, பாஸ்டர்மெல்லாம் வந்திருக்கிறாங்க, மகன் வந்திருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள கரண்ட் இல்லை, சோலார் தான் போட்டிருக்கிறோம். ஸோ ஜென்செட் ஒன்று வச்சுருக்கோம், 3 kV வச்சுருக்கிறோம். அப்போ இந்த 3 kV ஜென்செட்டு சில நேரங்களில் ரிப்பேர் ஆயிரும். ரிப்பேர் ஆன உடனே நான் சரி பண்ணிட்டேன். சரி பண்ண உடனே இப்போ ஆண்டவர் வேறொரு 7.5 kV ஜென்செட்டை கொடுத்தாரு. இந்த 3 kV ஜென்செட்டை வேறொரு சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டோம்? இலவசமாக கொடுத்துட்டோம். சரி, இப்போ 7.5 kV நம்மகிட்ட வந்துருச்சு. இப்போ 7.5 kV வந்தோன்னே கொஞ்ச நாள் நல்லா இருந்த இந்த 7.5 kV கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஒரு பெரிய 7.5 மாறிடுச்சு. அது திடீர்னு ரிப்பேர் ஆகி போச்சு. கடைகிட்ட போய் கொடுத்துன்னு அவர் சொல்றாரு, ஐயா இந்த டைனமோலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, தேடி பாருங்கிறாரு. இப்போ அதுவும் ரிப்பேரு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
ஆண்டவருடைய பெரிய கிருபினால் இந்த ஜென்செட்டையும் கொடுத்தாச்சு. இப்போ சர்ச்சில் ஜென்செட் இல்லாமல் 2 மாதமாக அப்படியே பூரா எல்லாம் காலியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ல என் கையின் கிரியை கொடுத்து கட்டளை எடுங்கள் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஜெபம் முடிந்த உடனே ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஐயா நான் இந்த சபைக்கு தேவையான ஜென்செட்டை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரி, அவர் சொன்னதன்படியே ஒரு ஜென்செட்டை வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த 2 ஜென்செட்டும் உள்ளே போட்டோம்னா அது ஓடுற சவுண்டுக்கு, அந்த சத்தத்துக்கு நம்ம சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்க ஜென்செட் ரொம்ப சைலண்டான ஜென்செட். இருப்பதில் ஒரு நல்ல ஜென்ரேட்டரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணினா கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை காத்திருக்கும்படி செய்வார். நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திற்கு அவைகள் தேடி வரும். இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்கள் எல்லைக்குள்ளே நடப்பிக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் இது வரைக்கும் காத்திருந்த காலமெல்லாம் போதுயா, இனி உங்கள் கையினுடைய கிரியை உங்களுக்காக காத்திருக்கிற காலத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். எவ்வளவு நாள் தான் போய் நின்று தோல்வி அடைந்து வருவீர்கள். நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா, விண்ணப்பம் பண்ணவங்களா மாறிட்டீங்கன்னா, சகலமும் நீங்க இருக்கிற இடத்தை தேடி வரும். கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உங்கள் எல்லைக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது பதில்கள் வித்தியாசப்படும். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பதில் ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் காத்துரு, அவசரப்படாதம் பாரு. ஒரு பதில் சொல்வார், உடனே எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லுவார். ஒரு பதிலை சொல்லுவார், உன் விருப்பத்துக்கு மாறா சில பதில்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்க விருப்பத்துக்கு மாறா சில பதில்களை ஆண்டவர் கொடுப்பாரு. சில நேரங்களில் உடனே பதில் கொடுப்பாரு. பதில்கள் வித்தியாசப்படும், ஆனா கட்டாயமா பதில் வந்தே தீரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்திற்கான பதில்கள் வித்தியாசப்படும், ஆனால் பதில் வந்தே தீரும். அவர் உங்களை காத்திருக்க சொல்லும்போது காத்திருங்க. பொறுமையா இருன்னு சொல்லும்போது பொறுமையா இருங்க. அவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிற போது அதை வாங்கி கொள்ளுங்க. தேவன் உங்கள் எல்லைக்குள்ளே ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஜெபத்திற்கான பதில்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் பதிலை உடனே ஆண்டவர் கொடுப்பார். இது யாருக்கு நடக்கும் தெரியுமா? எவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்குதோ அந்த குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்மானம், ஆண்டவரே இன்னையில இருந்து நான் எழுந்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். இங்க உட்கார்ந்துருக்கிற சில பேர் முன்னாடி நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் சமீப மாதங்களாக, சமீப வருடங்களாக உங்களுடைய அதிகாரினுடைய ஜெபம் நின்று போயிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு அதை புதுப்பிக்கும்படி சொல்கிறார். நீ சந்திக்கிற சில பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, காலையில் நீ என்னை சந்திக்காம பிரச்சனையை சந்திக்கிற, காலையில் நீ எங்கிட்ட பேசாம பிரச்சனைகளை பேசுகிறாய். அதனால தான் உன் எல்லைக்குள்ள பல போராட்டங்கள். இன்றிலிருந்து உங்கள் அதிகாலையின் ஜெபத்தினுடைய வாழ்வை ஆண்டவர் புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். நீங்க அதிகாலையில் எழும்புங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எழுப்பி விடுங்க, தட்டி விடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை தட்டி விட. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சரி, அவ்வளோ அந்த அனுபவத்துக்குள்ள இருந்துட்டு இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது சரியா? இன்னிலிருந்து பரலோகத்தை ஆண்டவர் உங்க எல்லைக்குள்ள இந்த ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க ஜெபிக்க போகிறீங்க, உடனே அற்புதங்களை கர்த்தர் எல்லைக்குள்ள ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். எனக்கு எது இல்லைனாலும் நான் மனிதட்ட போய் நிற்பதில்லை. நான் எனக்கு எது இல்லை என்றாலும் நான் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தேவை, சுமார் 30,000 ரூபாய் எனக்கு தேவை. அது எவ்வளோ மணி நேரத்துக்குள்ள தேவைன்னா 1 மணி நேரத்துக்குள்ள தேவை. நம்ம யாருக்காவது ஃபோன் அடித்தோம்னா எப்போவுமே ஒரு ஊழியக்காரனுடைய பிரச்சனை என்னென்னா, ஸ்டேஜில் நின்று பேசும்போது பொருளாதாரத்தை பற்றி பேசாத வரைக்கும் ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரர். காணிக்க கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்கன்னு சொன்னால் ஊழியக்காரர் யாராயிருவார்? பொல்லாத ஊழியக்காரன் மாறிவார். அவர் சொல்லுவார், கூகுள் பாஸ்ட் முன்னாடி மாதிரி இல்லை, அவர் வர வர என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க. அப்போ மனிதர்கிட்ட நான் ஊழியத்தில் கற்றுக்கொண்ட காரியத்தை மனுஷங்கிட்ட கேட்டோம்னா மனுஷங்க ஈஸியாக நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்த, ஆண்டவரே இது இப்படி இருக்கு, எனக்கு என்ன செய்யறது இல்லை, எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வர்றதற்குள்ள என்னுடைய அக்கௌண்ட்ல எனக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை சந்தித்தார். பணம் பொருள் எல்லாம் பெரிய காரியமே அல்ல. நீங்க ஜெபம் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆமென். உங்க அதிகாரியுடைய ஜெபம் முக்கியம். குடும்ப இரவு ஜெபம் முக்கியம். தயவு செய்து உங்கள் வீடுகளுக்குள் போய் குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்துங்கள். ஒருவேளை கணவன் மனைவி 2 பேர் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக வர்றீங்கன்னா கட்டாயமாக குடும்ப ஜெபம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்து அடுத்த பகுதிக்குள்ளே போக விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள்?
எத்தனை பேர் உங்கள் ஊழியருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கட்டாயமாக அது ஜெபிக்கணும். இப்போது இந்த சபையில் எது புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்க? சபையில் ஒரு புது விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? ஆமாம், ஸ்க்ரீன் போட்டிருக்கிறோம். ஸோ தேவன், நீங்கள் சபைக்காக ஜெபிக்கும் போது சபையிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை, ஊழியருடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டே இருப்பார். உங்கள் ஊழியருக்காக தினந்தோறும் ஒரு 10 நிமிடமாகவும் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன்? இன்னிலிருந்து நான் ஒரு 10 நிமிஷமாகவும் என்னுடைய ஊழியருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நம்மளே நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். அப்படி இவ்வளோ பேரை சந்திக்க நம்முடைய ஊழியக்காரருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், சத்துரு எவ்வளோ போராட்டங்களை கொண்டு வருவான். இதற்கு ஒரு ஜெப நண்பர்கள் தேவை, இதற்கு ஒரு ஜெப குழு தேவை. அதனால தினம்தோறும் உங்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்கள். கூடுமானால் மாதத்திற்கு ஒரு முறையாகவும் உங்களுடைய ஊழியருடைய குடும்பத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? சபைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் பெரிய மாறுதலை சபைக்குள்ள உண்டாக்கணுமா? அற்புத அடையாளங்களை நடப்பிக்கணுமா? தீர்க்கதரிசனமான வரங்களை கர்த்தர் உண்டாக்கணுமா? சபைக்குள்ளே தேவனுடைய எழுப்புதல் உண்டாக வேண்டுமா? சபைக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபக்குழு எழும்புமானால் கர்த்தர் அதை நடப்பித்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் நம்ம இன்னையிலிருந்து நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க? நான் இன்னையிலிருந்து என் அதிகாலையினுடைய ஜெபத்தை நான் திரும்பமாக நான் ஏறெடுக்க போகிறேன். ஒரு குடும்ப ஜெபத்தை நான் இன்னிலிருந்து ஏறெடுக்க போகிறேன். அற்புதத்தை காணப்போகிறேன். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புறீங்க? ஆமென். நான் யார் என்றால், நாம் யார் என்றால், நம்முடைய குடும்பம் எதுவென்றால், நான் ஜெபிக்கிறவன், என் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். ஆமென். இப்ப பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறவன். இப்ப மறுபடியும் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். ஆமென், அல்லேலூயா. சரி, முதல் காரியம், நான் யார் என்கிற கேள்விக்கு நான் வைக்க விரும்புகிற காரியம், நான் ஜெபிக்கிறவன். இரண்டாவது, நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற நான் யார் என்கிற கேள்விக்கு நான் வைக்க விரும்புகிற இரண்டாவது காரியம், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் யாரு? நான் வேறு பிரிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லாரையும் போல நான் இல்லை. சொல்லுங்க, எல்லாரையும் போல நான் இல்லை. ஆண்டவர் என்ன உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வீடு ஒரு பரலோகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. உங்க வீடு பரலோகமா இருக்கா? நீங்க வேற பாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பேயும் பிசாசி நீங்க வெளியெல்லாம் பார்க்க வேண்டாம், அது உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சில சொல்லுவாங்க இந்த வீடு நரகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் கேள்விப்படுறதில்ல, நாங்களே பல நேரத்தில் சொல்கிறோம் எங்கள் வீடு ஒரு நரகங்க. நரகத்தை பார்க்கணும், எங்கள் வீட்டை வந்து என்ன பண்ணலாம்? நரகத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அம்மா, நரகத்துக்குள்ளே என்னம்மா இருக்கும்? அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும். எந்தெந்த வீடுகளுக்குள்ளே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கிறதோ அது நரகத்தின் அடையாளங்களிலே ஒன்று. எந்தெந்த வீடுகளுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் இருக்கிறதோ அது நரகத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. ஒரு தேவப்பிள்ளையினுடைய வீடு பரலோகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் என் கேள்வி என்னவென்றால், என்னுடைய வீடு பரலோகமாக இருக்கிறதா? என் வீடு தேவனுடைய வீடாக இருக்கிறதா? என் வீட்டுக்குள்ளே சீரியலுடைய சத்தம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. சினிமா படங்களுடைய சத்தம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பரிதாபம் என்னவென்றால், அநேக விசுவாசியுடைய செல்போனுடைய ரிங்டோன்ல சினிமா பாடல்களை வைத்திருக்கிறார்கள். இல்ல, நம்மை ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை. சீரியல்ல மாமியார் மருமகனை கொண்டு போறாரு, மருமகன் வேற ஒரு தொடர்பை வச்சிருக்கிறான். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது எல்லாவற்றையும் பார்க்க பார்க்க இவைகளுக்குள் இருக்கிற ஆவி எதை ஆளுகை செய்யுது? வீட்டை ஆளுகை செய்யுது. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு காணப்படுகிறது. அந்த அருமையான மகள் சொன்ன வார்த்தையின்படி அழுகையும் பட்கடிப்பும் எல்லைகளுக்குள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இன்னும் செய்யவில்லை. உங்க வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுமானால், சினிமாக்கள் ஓடுமானால், பிசாசை நீங்க நேரடியாக வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். அதுதான் பிசாசு குடியிருக்கிற இடமாக இருக்கும். உங்க வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஒரு வீட்டில் எப்பொழுதும் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து சத்தமாய் ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு நாள் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வந்துருச்சு. அன்னைக்கு 2 பேருமே ஜெபிக்காம படுத்துட்டாங்க. ஒரு 11 மணி இருக்கும் வீட்டினுடைய கதவு தட்டப்பட்டது. யாரா கதவை தட்டுறான்னு கதவை திறந்தா பக்கத்து வீட்டுக்காரர் கதவை திறந்து நின்று கொண்டிருந்தார். இவர் கேட்டார், ஐயா என்னங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஒன்று அவர் சொன்னார், இன்னைக்கு நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணலையா
அப்படின்னோடனே இவர் சொன்னார், இல்லைங்கய்யா நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். இல்லை டெய்லியும் நீங்கள் ஜெபிக்கிறத நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலை, அதுதான் ஏன் ஜெபிக்கலன்னு கேட்க வந்தேன். உங்கள் சாட்சியை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கவனிக்கிறார்கள். சபைக்கு வந்தும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவர் சொல்றார், நீ எல்லோரையும் போல அல்ல, எல்லோரையும் போல தீட்டுப்பட்ட வாழ்வு வாழும்படி அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வு வாழும்படி அழைத்திருக்கிறார். எல்லோரையும் போல அல்ல நீ. இந்த உலகம் சொல்லுது அனுபவி ராஜா, எல்லாவற்றையும் அனுபவி என்பதாக சொல்லுகிறது. என் ஆண்டவருடைய வேதம் அதை குறித்து சொல்லவில்லை. சகலவற்றிலும் ஒரு கட்டுப்பாடான வாழ்வை கர்த்தருடைய வேதம் போதிக்கிறது. சகலமும் நல்வொழுக்கமாயும் கிரமமாயும் இருக்கட்டும் என்று வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்வு. இங்க இருந்துட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஆண்டருக்குள்ள ஒரு வாழ்க்கை, உலகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்று அனலாக இரு, இல்லையானால் குளிராக இரு, இல்லையானால் தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய். எல்லோரையும் போல அல்ல. நீங்கள் ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து ஆண்டவர் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அதனால யார்ட்டையும் பேசக்கூடாது, எந்த சொந்தக்காரன் போல அப்படி ஆண்டவர் சொல்லல. என் வாழ்வு ஒரு சாட்சி உள்ள வாழ்வாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தன உங்களுக்குள்ள செய்கிற முதல் காரியம் என்னவென்றால் உங்களை ஆவியானவர் பலனடைய பண்ணுகிறார். இரண்டாவது காரியம், ஆவியானவர் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறார். நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலே உங்களை குறித்திருக்கிற சாட்சி என்ன? உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் காண்கிறார்களா? நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லோரையும் போல வாழ்றதுக்கு நம்மள ஆண்டவர் அழைக்கல. வேதாகமத்துக்குள்ளே பாபிலோன் மாகாணத்திலே இந்த அடிமைத்தனப்பட்ட ஒரு வாழ்வுக்குள் இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்கிற 4 வாலிபர்கள், அவர்களோடு இருந்த ஒரு 6 வாலிபர்கள், மொத்தம் 10 வாலிபர்களை குறித்து வேதாகமம் சொல்கிறது. இந்த 10 வாலிபர்களும் ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள அரசாங்க போஸ்டுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ராஜாவினுடைய உணவு கொடுக்கப்பட்டது. ராஜாவினுடைய உணவுல எல்லாமே இருந்துச்சு. ராஜாவினுடைய உணவு என்பது அது இருப்பதிலே வெளியேறப்பட்ட ஒன்று. ஆனா அவங்க சொல்றாங்க, ராஜாவின் போஜனத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம். எதனால ஐயா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதுதான். ராஜாவின் போஜனமாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு சித்தமில்லையானால் நான் அதை செய்ய மாட்டேன். அவர்கள் மரக்கறிகளை உண்டு வந்தார்கள், அவர்கள் காய்கறிகளை உண்டு வந்தாங்க. வசனம் சொல்லுது, எல்லாரை பார்க்கிலும் இவளுடைய முகரூபம் மிகுந்த அழகுள்ளதாக இருந்தது, அவர்கள் புஷ்டியாக இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவனை ஆண்டவர் புஷ்டியாக தேவன் மாறும்படி செய்வார். அப்ப புரிந்து கொள்ளுங்க, ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு குன்றி போன ஒரு நிலைமை இருக்குது, ஏன் உடல்நலம் சரியில்லாதது போல குடும்ப வாழ்க்கை இருக்க இருக்க குறைஞ்சு கொண்டே போகுது, சமாதானம் ஏன் குறைஞ்சிட்டே போகுது, ஆசீர்வாதம் ஏன் குறைஞ்சிட்டே போகுதுன்னா நமக்குள்ளே வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வேறு பிரிக்கும்படி விரும்புகிறார். ஆமென். தீட்டும் அருவருப்பும் உள்ள ஒன்றும் அவ்விடத்திலே பிரவேசிப்பதில்லை. நம்ம வீடு தேவனுக்கு உரியது. எத்தனை பேர் நம்புறீங்க என் வீடு தேவனுக்கு உரியது? வெளியே எழுதிச்சுப்போம் இயேசுவே வீட்டின் தலைவர்னு, அது இயேசுவை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாரு. ஏன்னா அது அவருக்கே தெரியாது நம்ம தான் இந்த வீட்டினுடைய தலைவர்னு அவருக்கே தெரியாது. காரணம், நம்ம பேரை விட அவர் உள்ள வச்சிருப்போம், உள்ள வேற ஆளு தலைவராக இருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய சிங்காசனத்தை நம்முடைய வீட்டினுடைய எல்லைகளை விட்டு புரட்டி போட்டு தேவன் நம்முடைய வீட்டை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார். கர்த்தர் என்றால் ஆளுகிறவர். அவர் உன் எல்லைகளை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார், உன் வீட்டை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார், உன் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார். வீட்டுக்குள்ள என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய சொல் பேச்சு கேட்காமல் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யாமல் இருக்கிறபடியினால நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவனாக வைத்திருக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட இருந்த விஷயம் என்ன? அவங்கள தூக்கி அக்னி ஜுவாலைக்குள்ள உள்ள போட்டாங்க. வசனம் சொல்லுது, அக்னி ஜுவாலை அவர்களை கொன்று விடவில்லை. ரொம்ப அழகான வசனம் என்ன? அந்த அக்கினுடைய மனமும் புகையினுடைய மனமும் அவர்கள் மீது காணப்படவில்லை. ஆண்டுக்குள்ள இருந்தன்னா அக்னி ஜுவாலைக்குள்ள உன்னை போட்டாலும் நீ வேக மாட்ட. ஆமென். வசனம், எவன் உள்ள தூக்கி போட்டான் அவனை உள்ள போட்டான்னு அந்த அக்னியானது அவனை கொன்று போட்டது, இவர்களை உயிரோடு கூட வைத்தது. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் உள்ளவனுக்கு ஒரு நாளும் குறைவென்பதே இல்லை. தேவன் அவனை நிரப்புவார். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் தேவை.
சபைக்கு வந்து ஹான்ஸ் நம்முடைய எல்லைக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உன் எல்லைக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். சபைக்குள்ளே வந்து குடிவெறி உன் எல்லைக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அதை கடிந்து கொள்ளுகிறார். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை தீட்டுப்படுத்த தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பது இல்லை. ரகசிய பாவம் நம்முடைய எல்லைக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அதை கடிந்து கொள்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிறைவேற்றவனாக இருக்கிறான். ஒரே வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ்ற ஒரே வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. நீ 7 ஜென்மம் உனக்கு கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை. செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி ஆண்டவருக்காக வாழு. பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாக நில், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாக நில். எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, சமரசம் செய்து கொள்ளாத, ஆண்டவருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. நான் யாருன்னா, நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஆமென். உலகத்தின் காரியத்தை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், தீட்டுப்படுத்திக்க மாட்டேன். ஆமென். உங்கள் கண் தீட்டுப்படக்கூடாது, உங்கள் காதுகள் தீட்டுப்படக்கூடாது, உன் நாவு தீட்டுப்படக்கூடாது, உன் இருதயம் தீட்டுப்படக்கூடாது, உன் கைகள் தீட்டுப்படக்கூடாது, உன் கால்கள் தீட்டுப்படக்கூடாது, உன் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை ஒன்றும் தீட்டுப்படக்கூடாது. இயேசு இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கும்படி விரும்புகிறாரா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, நம்முடைய நட உட பாவனை எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காம இருக்குதோ அதெல்லாம் வச்சு மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 காரியத்தை பார்த்துருக்கோம். நான் யார் என்றால், முதலாவது நான் ஜெபிக்கிறவன், என் குடும்பம் எது என்றால் ஜெபிக்கிற குடும்பம். 2வது நான் யார் என்றால், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், என் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடைசியாக நான் யார் என்றால், நான் தரிசனம் உள்ளவன். நான் யாரு? என் குடும்பம் எது என்றால் தரிசனம் உள்ளது. தரிசனம் உள்ளதுன்னா என்னன்னா, நான் முன்னாடியே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். நோக்கம் இல்லாமல் நம்மளை ஆண்டவர் பூமிக்கு என்ன பண்ணலை, அனுப்பல. நம்ம மேலே ஒரு தெளிவான தேவ திட்டம் இருக்கிறது. நீங்கள் நம்புங்கள், தேவன் உங்களை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளை நாசமாக போகணும்னு நினைப்பீங்களா? இல்லை என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்னா? இல்லை. என் பிள்ளையினுடைய பேரை வைக்கும்போது நான் எப்படி பேர் வைக்கிறேன்? கடன் வாங்கினவன், ஏமாந்தவன், ஓடி போனவன், ஊருக்கு ஆகாதவன், ரவுடி, இவங்க பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறோமா? நீ அவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ராஜான்னு வைக்கிறோம், ராணின்னு வைக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன விரும்புகிறோம்? அம்மா நீங்கள் என்னம்மா விரும்புகிறீங்க? உங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது எப்படிம்மா பேர் வைக்கிறீங்க? பேர் வச்சிருக்கிறீங்களாம்மா? முதல்ல உங்கள் பிள்ளைக்கு பேர் இருக்காம்மா? இருக்கா இல்லையாம்மா? இருக்கு. பிள்ளைக்கு பேர் வச்சு எத்தனை பேர் நீங்கள் ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒருவேளை பேரே இல்லாமல் இது வரைக்கும் உங்கள் பிள்ளையை வளர்த்துட்டீங்க போலன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கீங்க? பேர் வச்சுருக்கீங்களா? சரி, உங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது எப்படி பேர் வச்சீங்க? நல்ல பேராக வச்சோம். நல்ல பேரானா எப்படி நல்ல பேரை வச்சீங்க? அதான் மகிமையுள்ள பேர்னா எப்படி மகிமையாக வச்சீங்க? இது இப்படியே நீண்டே போகும். கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுங்க, நான் முடிச்சுட்டு அடுத்த கட்ட காரத்துக்குள்ளே போயிடுறேன். ஜெபகுமார். அப்போ ஜெபகுமார்னு பேர் வச்சோம், என்ன விரும்புகிறோம்? அவன் ஒரு ஜெபிக்கிறவனாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆமென். ராஜான்னு பேர் வச்சா நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? இப்போதான் என் வாயை திறக்கிறீங்க. ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ராணின்னு பேர் வச்சா நம்ம பிள்ளை எப்படி போல இருக்கணும்னு நினைக்கிறோம்? அது ராணியாக இருக்குதா? அது நமக்கு பல நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியுது. ஆனால் பேர் வைக்கும்போது நாம் பிள்ளைகளுக்கு இருப்பதிலே மிகச்சிறந்த ஒன்றை வைக்கிறோம். காரணம், அந்த பிள்ளை அந்த மாதிரியே இருக்க விரும்புகிறோம். அப்போ பேர் வைக்கும்போது நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம் இருக்குது? என் பிள்ளை இப்படி இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்குது. நம்ம பிள்ளை 2வது படிக்கும்போது நீ என்னடா ஆக போகிற அப்படின்னா நம்ம பிள்ளை என்னன்னு சொல்லுவான்? நான் வாத்தியாராக போகிறேன், நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு கையில் குச்சியெல்லாம் என்ன பண்ணுவான்? எடுத்து எல்லாரையும் மாட்டுவான். எல்லாருக்கும் சொல்லி நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை எல்லாருக்கும் பாடம் நடத்துகிறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக நடத்துகிறான் பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான் பாருங்கள். 5வது வரும்போது உங்கள் பிள்ளை என்ன சொல்லுவான்? என்னடா ஆக போகிற அப்படின்னா, நான் போலீஸ் ஆக போகிறேன். நான் அன்னைக்கு வாத்தியாராக போகிறேன்னு சொன்னேன், அது அன்னைக்கு சொன்னேன். இப்போ யார் ஆகணும்? போலீஸ் ஆகணும். இப்போ உங்கள் கையில் என்ன தான் வச்சுருக்கிறான்? குச்சி தான். அப்பவும் குச்சியை வச்சு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கான்? இப்பவும் குச்சி வச்சிருக்கிறான். சரி, இப்போ 10th படிக்கும்போது 10வது படிக்கும்போது இப்போ அவனை கேளுங்க, நீங்கள் என்னடா ஆக போகிறேன்னு? கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறேன்னா? புரியல. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா? சரி, ஓகே. +2 படிக்கும்போது என்ன சொல்கிறான்? என்னையா சொல்கிறான்? நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
டாக்டர் ஆகணும்னு சொல்கிறானா? பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறானா? சரி, சில பேர் ஏதாவது ஒன்று ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஏதாவது ஆனால் ஒன்று பரவாயில்லன்னு நினைக்கிறான். அவன் ஏதாவது ஒன்றாவும் என்ன பண்ணிடுறான், ஆயிடுறான். அப்புறம் என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அது ஏதோ கம்பெனிக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். அவன் 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 திட்டம் எங்கே ஆரம்பிச்சுது? டீச்சரில் ஆரம்பிச்சு அப்புறம் எங்கே வந்துச்சு? போலீஸ் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் டாக்டர் ஆச்சு, அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆச்சு. அப்புறமா இது எங்கே ஆகிப்போச்சு? போய் தறி துடைக்கிறதுக்கும் ஜீப்பு துடைக்கிறதுக்கும் ஆகிப்போச்சு. சரி, ஓகே, இது தரிசனம் எங்கே மாறுபட்டுச்சு? இந்த திட்டம் எங்கே மாறுபட்டுச்சு? ஏன் அவன் நினச்சது அவன் எல்லைக்குள்ளே நடக்கலை? ஏன் அவன் வாழ்க்கைக்குள்ளே நடக்கலை? அதுக்கு நேரம் அவன் ஏன் ஓடலை? சரி, உங்கள் பிள்ளைய விடுங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க? இங்கே எத்தனை பேர் டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்க? கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். நீங்கள்லாம் உண்மையாலுமே உண்மையுள்ளவர்கள்ப்பா. அது எதையாவது ஒன்று நினச்சி அது ஏதாவது ஒன்று ஆக இருக்கு. நான் ஒன்றுமே நினைக்கலைங்கய்யா, அது வாட்டுக்கு போகுது, போகிற பக்கம் நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போகிறோம். சரி, நல்லா கவனிங்க. அதை ஆண்டவர் விரும்பல. நமக்குள்ள நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்க தேவன் விரும்புகிறாராம். கல்யாணம் ஆகி உள்ளே வரும்போது கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் முன்னாடி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் வந்த உடனே, இப்போ பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். பையன்லாம் பெருசாகிட்டு வரான், நம்ம இன்னும் என்ன வாங்கலிங்க? இடம் வாங்கலை, வீடு வாங்கலை. எப்போ இடம் வாங்குறது, எப்போ வீடு கட்டுறது? நீ சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு வச்சு சோறு திங்கிறக்கே இங்கே என்னவா இருக்குது? இதுக்கு பத்த மாட்டேங்குது. இதில் நம்ம எப்போ இடம் வாங்க போகிறோம், எப்போ நம்ம நல்லா இருக்க போகிறோம்? எல்லாரும் மாதிரி நம்ம எப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா இருக்க போகிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்கள், அதை வாங்கிட்டான், நம்ம இன்னும் ஒன்றுமே என்ன பண்ணலை, வாங்கலை. நம்ம தரிசனமெல்லாம் யாருடைய தரிசனமாக இருக்குது? நம்ம தரிசனம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தரிசனமாக இருக்குது. அவன் என்னெல்லாம் வாங்குறானோ அதெல்லாம் நம்மளும் என்ன பண்ண விரும்புகிறோம், வாங்க விரும்புகிறோம். நம்ம தரிசனத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தரிசனமுள்ளாக மாற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் சொந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அப்படியே ஜெபம் உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை பேர் உங்களுடைய சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆகணும் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் ஐபிஎஸ் ஆகணும் ஜெபம் பண்ணுறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கய்யா. இது வாங்குற மார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு இவன் தறி துடைக்கிறது கூட ஆவானான்னு தெரில அப்படின்னு யோசித்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் பிள்ளைகளை நன்றாக வைக்க தேவன் விரும்புகிறார். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எது சாத்தியமில்லை நினைக்கிறோம் அதை ஆண்டவர் சாத்தியமாக. ஆனால் ஒன்றே ஒன்று தேவை, ஒரு தரிசனம் உங்களுக்கு தேவை. ஆமென். தரிசனம் உள்ள மனிதனை வேற எந்த திட்டமும் மாற்றிவிட முடியாது. உங்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சுக்காங்க, ஒரு தரிசனம் வச்சுக்காங்க. நான் என் ஊழியத்தில் அதை தான் செய்கிறேன். சர்ச்சில் முதல்ல நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு 20க்கு 40 ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஒரு ஷெட் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஷீட்டில், ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் போட்ட ஒரு இது. அப்போ உள்ளே வந்து கொஞ்ச நாள் அப்படியே நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு விருப்பம் என்னென்னா, இது ஹாஸ்பிட்டல் ஷீட்டாக இருக்குது, நம்ம எதாவது என்ன பண்ணுறது? சரி, என்ன பண்ணுவேன், சும்மா ஃப்ளக்ஸில் எல்லாத்தையும் அங்கங்கே வசனத்தை போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டை மறப்பேன். அப்போது இது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது நம்ம இப்படியே வசனத்தை போட்டால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து கொஞ்சம் வால் போடலாம் அப்படின்னா கட்டடம் கட்டுற காசு இல்லை. சரி, ஓகே, ஜிப்சம் போர்டில் ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு உள்ளே பூரா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்க கிடைக்க ஏதாவது ஒன்று சர்ச்சில் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது. சில ஆட்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கிறியே, இது எப்படித்தான் அப்படின்னா, எனக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு தரிசனம் இருக்குது. அது என்னென்னா, கர்த்தருடைய ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டணுங்கிற ஒரு தரிசனம் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த தரிசனத்துக்கு நேரம் நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறேன். என் பிள்ளைகள் வளர்ந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும். ஓகே, நான் அவருக்காக செஞ்சுட்டேன்னா அவர் என் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சிருவார். தரிசனத்தை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்காக திட்டமாக ஒரு தரிசனத்தை வைங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜோடத்தி என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர். இந்த ஜோடத்தியை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு தெரில. இவர் ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு சுமார் 49 நாடுகளுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டியன் லீடராக இருக்கிறாரு. ஆனால் இவருடைய 10ஆம் வகுப்புல இவர் வாங்கின மொத்த மார்க்கே 34 தான். எத்தனை சப்ஜெக்டில்? 5 சப்ஜெக்டில் சேர்த்து 34 மார்க். இவருக்கு இங்கிலீஷ் வராது. அப்போ திரும்ப அவர் அட்டெம்ப்ட் பண்ணி எழுதுறாரு. அதில் ஆண்டவர் அவரை ஜெயிக்க பண்ணுறாரு. அந்த 10வது படிக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டே என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் வச்சு தினந்தோறும் உட்காந்து வாசித்துட்டே இருப்பார்.
இங்கிலீஷ் புரியலனாலும் அதை உட்காந்து வாசித்துட்டே இருப்பார். அப்படி வாசித்து +2 படிக்கும்போது ஆண்டவர் அவரை ஸ்கூல் ஃபஸ்ட்டாகவும் ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவும் வரும்படி ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். 10th 34 மார்க் வாங்கின ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை வச்சு அதுக்கு நேராக ஓடுறாரு. அந்த தரிசனம் அவரை தூங்க விடவில்லை. தரிசனம் அவரை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போனது. ஆண்டவருடைய கிருபையினால் காலேஜ் முடிக்கும்போது அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக மாறும்படி ஆண்டவர் உதவி, தங்கப்பதக்கம் வாங்கும்படி கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஊழியத்துக்குள்ளே உள்ள வர்றாரு. ஊழியத்துக்குள்ளே வந்த உடனே இந்தியாவில் மொத்தம் 9 ஊழியக்காரங்க தான். அந்த ஸ்தாபனத்தில் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் ஊழியராக உள்ள ஜாயின் பண்ணுறாரு. நாட்கள் ஆக ஆக அவருக்கு முன்னாடி கர்த்தர் வச்ச தரிசனத்தை நோக்கி ஓடுறாரு. ஆண்டவருடைய கிருபையினால் இப்பொழுது அவர் சுமார் 47 நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகவே இருந்திருக்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? தரிசனம். உன் கையில் என்ன இருக்குன்னு பார்க்காத, அவருடைய கரத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க பாக்கெட்டை பார்த்து கணக்கு போடாதீங்க, அவருடைய பரலோகத்தை பார்த்து, அவருடைய பலகணிகளை பார்த்து கணக்கு போடுங்க. ஆமென், அல்லேலூயா. வில்லியம் கேரி என்கிற மனிதர் பெரிய காரியங்களை எதிர்பார், அரிய காரியங்களை சாதிக்குப்பார். நீங்களும் நானும் சின்ன தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்களும் நானும் பெரிய தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். உங்க பிள்ளை குறித்த திட்டம் என்னவா இருக்கட்டும்? பெருசா இருக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் உங்க பிள்ளை IAS படிக்க விரும்புறீங்க? சும்மா தைரியமா கை தூக்குங்கம்மா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றாகலும் இல்லை. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைய IPS படிக்க வைக்க விரும்புகிறீங்க? விருப்பம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளை பெரிய பதவிக்கு வர எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய முடியுமா? இந்நாட்களுடைய என்னுடைய ஜெபம் அதுதான், பாஸ்டருடைய ஜெபம் அதுதான். இந்த சபையிலிருந்து IASகள் IPSகள் நிறைய டாக்டர்ஸ் எழும்பணும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எழும்பணும். அப்படி எழும்பிட்டா பரலோகத்தின் ஆண்டு ஒரு பெரிய மாறுதலை தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். ஆமென். இதுக்கு என்ன தேவை? ஒரு தரிசனம் தேவை. இப்போ இருந்து உங்கள் பிள்ளையினுடைய தரிசனத்தை கேளுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது 3 உங்கள் எல்லைக்குள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல் காரியம், நான் யார் என்றால், நாங்கள் யார் என்றால், நான் ஜெபிக்கிறவன், என் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். 2வது, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், என் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்டது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா எல்லாரையும் போல நான் இல்லை. 3வது, நான் தரிசனம் உள்ளவன், என் குடும்பம் தரிசனம் உள்ளது. ஆமென். சரி, இந்த 3 காரியமும் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள், தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று தம்முடைய மகத்துவத்தை தேவன் விளங்க பண்ண போகிறார். தயவு செய்து இந்த நேரத்தை அற்பமாக நினைச்சிடாதீங்க. கண்ணை மூடிக்கொள்ளுங்க, முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற யாரையும் கவனிக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் தான் உங்கள் நடுவில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் இங்கே தான் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். எஸ் பியாந்தர மனோஷிகா பரந்தனோதியோதரபு. உங்கள் எல்லைக்குள்ளே உங்கள் ஜெபத்திற்கு விரோதமாய், உங்கள் குடும்ப ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற சில வல்லமைகளை பிரதிச்சமாய் நான் காண்கிறேன். அன்று இங்கு அமர்ந்திருக்கிற எந்தெந்த பிள்ளைகளுடைய வீடுகள் மேல, வான மண்டலங்கள் மேல சத்துருடைய கிரியை காணப்படுகிறது, ஜெபிக்க விட முடியாதபடி போராடுகிற வல்லமைகள் இருக்கிறது. இப்போது அவைகள் எல்லைகளை விட்டு வெளியே போவதாக. அன்று இங்க நிற்கிற எந்தெந்த பிள்ளைகளால ஜெபிக்க முடியாம சோர்ந்து போய் நிற்கிறார்களோ, இப்போது ஜெபத்தின் கட்டு அவிழ்வதாக. இப்போது விடுதலை உண்டாகட்டும். கேட்க ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. அன்று எனக்குள்ள ஒரு ஜெப அக்கினியை தாங்க, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்க. என்னை ஜெபிக்கிறவனா மாற பண்ணுங்க. என் கண்களை அபிஷேகம் பண்ணுங்க. என் கண்களுக்குள்ள ஒரு ஜெப கண்ணீர் உண்டாகட்டும், ஒரு ஆத்ம பாரம் உண்டாகட்டும். ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க. என் ஜெப வறட்சி மாறட்டும். ஒரு நிறைவு உண்டாகிறது. தேவ தூதர்கள் உங்கள் நடுவிலே இறங்கி இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இறங்க வேண்டும்? பரலோகத்தின் ராஜாவானவர் அவரே இந்த இடத்துக்குள் பிரசன்னமாய் நிற்கிற போது தேவ தூதர்கள் உன் நடுவிலே நிற்கிறார்கள், உன் நடுவிலே நிற்கிறார்கள். ஒரு நிரப்புதலை காண்கிறேன், ஒரு நிரப்புதலை காண்கிறேன். விசுவாசிக்கிற உனக்கு நேராக ஒரு நிரப்புதல் உண்டாகிறது, ஒரு நிரப்புதல் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நிரப்புதல், ஒரு நிரப்புதல், ஒரு நிரப்புதல் இப்போதே, இப்போதே, இப்போதே பெற்றுக்கொள்ளட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும்.
நீ ஏதோ குறைவுபட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். எது சாத்தியம் இல்லையோ அதை ஆண்டவர் சாத்தியமாக மாற்றுகிறார். எதை முடியாது என்று சொன்னார்களோ கர்த்தர் அதை முடியும்படி செய்கிறார். ஓ ரேகா பாபா ரபா ரேபா லேபாடா துரியந்தரபோ லிபா ரேபா லபா டகாதா லபரபோ லேமானா ரூதனா ரேகா பாபா. மூளை சொல்லுது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேல இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதாக உன் மூளை சொல்லுகிறது. ஆனால் உன் மூளையை உண்டாக்கினவர் சொல்கிறார், நான் நிரப்புவேன். ஓ, நீர் எழுந்தருள்வதற்காக நன்றி. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவராக இருக்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மனிதர்கள் ஒருவனும் கண்டிராதவரே, காணக்கூடாதவரே, பரிசுத்தரே, நீர் எழும்பியிருக்கிறதற்காக நன்றி. நீ நிரப்புகிறதற்காக நன்றி. எந்த வீடுகளை விட்டு அவர்கள் இவ்விடத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள், எந்த வீடு குறை உள்ளதாக நிற்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே இப்போது நம்முடைய மகிமை பிரவேசிப்பதாக, இப்போது நம்முடைய ஆளுகை பிரவேசிப்பதாக, இப்போது நம்முடைய அக்கினி பிரவேசிப்பதாக, கட்டுகள் உடைவதாக, பெல்லிசூரிய வல்லமைகள், பிசாசின் கிரிகள், மாந்திரீகம், ஏவல்கள், இருளின் ஆதிக்கங்கள், சத்துடைய கட்டுகள் இப்போது உடைவதாக. ஆண்டவரே, வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியில எங்கெல்லாம் நிக்குதோ இன்னைக்கு கட்டளையிடுகிறோம். நீங்க அப்படிப்பட்ட இடங்களை காண்பிக்கிறீங்க, வீடுகளை காண்பிக்கிறீங்க. அது எதனால நின்னாலும் சரி, ஆண்டவர் அதை கட்டி கொடுக்கிறதற்காக நன்றி. உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறதற்காக நன்றி. ஒரு அற்புதம் நடைபெறுகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு நிரப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட சொல்லுகிறார். அநேகருடைய ஜெப வாழ்க்கை குறைவுபட்டு நிற்கலாம். உன் ஆவிக்குரிய ஜீவியம் ஒருவேளை இறந்து போயிருக்கலாம். ஆவியானவருக்கும் உங்களுக்குமான தொடர்பிலே ஒரு பெரிய விரிசல் உண்டாயிருக்கலாம். முன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, நான் சோர்ந்து போய் நிற்கிறேன்னு நீங்க சொல்லலாம். ஆண்டவர் அதற்காக என்னை ஜெபிக்கும்படி சொல்கிறார். இப்போ இந்த அறைகளுக்குள்ளே ஒரு அக்னி இறங்குகிறதை காண்பீர்கள். இந்த சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட அக்னி அது. எஸ், மழை பெய்கிறது, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, ஆனா இப்போது ஒரு அக்னி ஸ்தம்பமான மகிமை. எஸ், ஓ ரேபாராபா நாபாராபோ, யாரெல்லாம் சவத்திலே போராடுகிறார்களோ அவர்கள் மீது இப்போதே கட்டுகள் அறுபட்டு போகட்டும். ரிபாலா ரேகாபாரா ரிபா லபா டபா. பெற்றுக்கொள் மகிமை, பெற்றுக்கொள் மகிமை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் கிருபையை. ரிபா லபா ரபா லபா ரபா ரிகா பாபா 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 ரிபா ரபா 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 ரிகா பாபா பாபா ருதனர ரபா. ஒரு அக்னியின் மகிமை நம்முடைய பிள்ளைகளை மூடுகிறதற்காக நன்றி. இது இல்லம்மா, இதையும் தாண்டி ஒரு அக்னி, சுழல் காற்று எல்லாவற்றையும் வாரிக்கொள்கிறதை போல ஒரு அக்னியின் காற்று எல்லைகளை தொட விரும்புகிறது. ஓ, ஒரு தேவ மகிமை, ஜுவாலி தெரிகிற அக்னி ஜுவாலிகளை
ஆங்காங்கே நான் காண்கிறேன். அவைகள் ஆயத்தமாக நிற்கிறது உங்க மேல. இப்போ இப்போ நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும் உன்னை அவர் விட மாட்டார். நீ வானத்துக்கு ஏறினாலும் உன்னை விட மாட்டார். எதுவும் எல்லையை ஜெபிக்க விட முடியாதபடி தடை செய்கிறதோ இப்பொழுது உன் எல்லைகள் மீது அவர் ஆரம்பித்து விட்டார். உன் நடுவில் ஒரு மகிமை ஆரம்பித்து விட்டார். அக்னி ஆரம்பித்து விட்டார். லெபானானா ராத்துன் एक मैस पिकअप लेबना बराबर 10 I can speak up. இப்ப லெமன் அது எதிரோ நீ உனக்காக சில பகுதிகளை வைத்திருக்கிறாய். அந்த பகுதிகள் எல்லாம் அவர் தொடும்படி விரும்புகிறார். நீங்க அவருக்கு வேணும். எஸ், இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை இதுதான். அவர் சொல்ற வார்த்தை இதுதான். நீங்கள் அவருடையவர்கள். ஒரு வஸ்திர தொங்கல் இந்த இடத்தை இப்பொழுது நிரப்புகிறது. ஒரு வஸ்திர தொங்கல். யாரும் சும்மா இருந்துடாதீங்க. ஒரு மகிமை பெற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் இந்த பலிபீடத்தின் அக்னியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நாட்களிலே பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி துறடை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அதே தேவ மகிமை இன்றைக்கு உன் நாவுகளை, உன் எல்லைகளை தொடும்படி இப்போது உனக்குள் ஊடுருவி பாய்கிறது. அப்பாவை துக்கப்படுத்தினது போதும். அவர் உனக்காக காத்திருக்கிறார். உன் அருகே காத்திருக்கிறார். சில பேர் அவரை விட்டு ரொம்ப தூரமா நிக்கிறீங்க. உங்களை அவர் மாறிக்கொள்ளும்படி விரும்புகிறார். ஒரு மகிமை பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு முன் வரிசை தொடங்கி ஒவ்வொரு வரிசையாக நீர் அப்படியே நிரப்பிக்கொண்டே போங்க. நீங்க அதை செய்றீங்க. ரொம்ப மென்மையா ஒரு மகிமை இந்த இடத்தை மூடிட்டே இருக்குது. அது கடைசி பகுதி வரை அது தொடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டது. அது ஆயத்தமாகிவிட்டது. இப்போது ஒரு மகிமையின் மேகம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீ இப்ப சோர்ந்துட்டேன்னா நீ சண்டை வரும்போது என்ன செய்வ?
யோர்தான் பிரவாகித்து ஓடும்போது என்ன செய்வ? பலன் கொள், எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது. எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இதோ சர்மம் கால் தொடங்கி தலை வரைக்கும் சுற்றி இருக்கிறதை போன்றிருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு உடைந்து விளட்டும். இப்போதே அந்த மகன் விடுதலையாக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். ரிபா லபா ரபா 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 ரபா. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஓ ரிபா லபா ரபா 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 ரிபா பபா பபா ரபா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கும் வானத்திற்கும் நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அதில் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். இந்த ஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன். நீங்க எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. உடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி.